மற்ற மாநிலங்களின் அரசியலையும் தமிழ்நாட்டின் அரசியலையும் பிரித்து பார்க்கறது ரொம்பவே ஈஸி. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்று சிந்திக்கும் போது தமிழ்நாடு மட்டும் வேற மாதிரி சிந்திக்கும். இந்த வித்தியாசமான அரசியல் மாற்றமானது எங்கே துவங்குச்சு, தமிழகத்தின் அரசியல் வரலாறு தான் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அரசியல் வரலாறு அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் தொடங்குச்சு. 1900களில் இந்தியா முழுக்க பிரிட்டிஷார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ காங்கிரஸ் ஆனது கட்சி அமைச்சு அதை இந்தியா முழுக்க பரவ செய்து இந்தியா மேலே மேலாட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷாரிடம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதன்படி காங்கிரஸ் ஆனது இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு, அதுவும் பிரிட்டிஷாருக்கு கீழே. இப்படி காங்கிரஸார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. அதாவது தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1920கள் வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்த எல்லாருமே பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாகவே எழுந்துச்சு. பார்ப்பனர்களை தவிர வேறொரு ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு எந்தவித ஒதுக்கீடுமே தரமாற்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. இதை எதிர்த்து 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி அப்படிங்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டியை TM நாயர் மற்றும் தியாகராய செட்டி ஆகியோர் தொடங்குறாங்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்த பிறகு இரட்டை ஆட்சி முறையை இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தினாங்க. அதன் விளைவா மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்ட தற்போதைய தமிழ்நாட்டில் 1920ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நீதி கட்சியானது காங்கிரஸை பெரும்பான்மையான வித்தியாசத்தில் தோற்கடித்து ஆட்சியை பிடித்தாங்க. 1920லிருந்து 1937 வரைக்குமே நீதி கட்சி தான் மதராஸ் மாகாணத்தை ஆண்டுட்டு இருந்தாங்க. 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அதற்கு ஒரு துணையா பெரியாரும் இருந்தார். நீதி கட்சியானது முழுக்க முழுக்க பார்ப்பனர் ஆதிக்கத்திலிருந்து மதராஸ் மாகாணத்தை மீட்கணும், மற்ற ஜாதியினரை முன்னேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருந்தாங்க. அதன் விளைவா இடஒதுக்கீடு, முஸ்லீம்களுக்கு அதிக சலுகைகளை அளித்தல் போன்ற திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை நீதி கட்சியானது எடுத்திருந்தாங்க. ஆனால் நீதி கட்சியும் சில குறைபாடுகளை பண்ணியிருந்தாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருவோம்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதியினருக்கு மட்டும் முன்னுரிமையை அளித்தாங்க நீதி கட்சியினர். இதனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா நீதி கட்சியில் இருக்கக்கூடிய கீழ் வகுப்பினரை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சார்ந்தவர்கள் எல்லாருமே தாங்களுக்கு எந்தவித இடஒதுக்கீடும் கிடைக்கல, தாங்களுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீதி கட்சியில் பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. இதனாலேயே நீதி கட்சியானது 1937க்கு பிறகு உடையும் நிலைக்கு வந்துச்சு. 1937க்கு பிறகு திரும்பவும் காங்கிரஸ் ஆனது ஏறுமுகத்தை தொடங்குச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக ராஜாஜி அமைஞ்சாரு. 1937லிருந்து சுதந்திரம் வரைக்குமே நமக்கு பெரும் இழுபறியானது அரசியல் வட்டாரத்தில் நிலவிட்டு இருந்துச்சு. 1947 சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் ஆனது முழுமையாக மதராஸ் மாகாணத்தையும் தமிழ்நாட்டையும் கைப்பற்றினாங்க. இப்படி கைப்பற்றிய பிறகு நீதி கட்சியில் மிகப்பெரிய பிளவானது உண்டாச்சு. அந்த மிகப்பெரிய பிளவின் விளைவாக பெரியார் நீதி கட்சியை கைப்பற்றி 1944ஆம் ஆண்டு நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் எனப்படக்கூடிய பெயர் மாற்றத்தை கொடுக்கிறாரு. இந்த திராவிடர் கழகத்தின் கொள்கையாக திராவிட நாடை உருவாக்கணும், தமிழர்களுக்கென தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்திய எதிர்ப்பு கொள்கையையும் முன் வச்சு இந்த திராவிடர் கழகத்தை அவர் தோற்றுவிச்சிருந்தாரு. ஆனால் இந்த திராவிடர் கழகத்தை தோற்றுவிக்கும் போது அவருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தவர் CV அண்ணாதுரை எனப்படக்கூடிய அண்ணா அவர்கள் தான். ஆனால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் என்னன்னா, பெரியாரை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நுழையாமலே சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு அவர் நம்பினார். ஆனால் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நுழைஞ்சா மட்டும்தான், அரசியல் களத்தில் புகுந்தா மட்டும்தான் நாம் அரசியலையும் சமூகத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு அவர் நம்பினார். இதன் விளைவாக 1949ஆம் ஆண்டு பெரியாரிடமிருந்து பிரிந்து இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சாரு. இங்கே தான் தமிழகத்தின் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றமானது முன்னெடுக்க தொடங்குது. சுதந்திரத்திற்கு பிறகு 1947ஆம் ஆண்டிலிருந்து 1967ஆம் ஆண்டு வரைக்கும் காங்கிரஸ் தான் மதராஸ் மாகாணம் எனப்படக்கூடிய தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுல மிக முக்கிய தலைவர்களா ராஜாஜி மற்றும் காமராஜர் ஆகியோர் இருந்தாங்க.
1952 இருந்து 1957 வரைக்கும் ராஜாஜி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் 1957 அவர் இரட்டை மொழி கொள்கையை பின்பற்றாமல் இந்திய முழுமையாக தமிழ்நாடு முழுக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற அரசாணையை விதித்தார். இப்படி இந்திய தமிழர்கள் கற்றுக்கணும்னு சொல்லி அவர் வெளியிட்ட அரசாணையானது அவருக்கே பேக்லாஸாக முடிஞ்சிச்சு. இந்த சட்டத்தை பெரியார், அண்ணா, காமராஜர், பக்தவச்சலம் போன்ற அன்றைய தலைவர்கள் பெருமளவில் எதிர்க்க ராஜாஜி அவர்கள் பதவி விட்டு விலகினார். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் என போற்றப்படக்கூடிய காமராஜர் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார். 1954 ஆண்டிலிருந்து 1963 ஆண்டு வரைக்கும் மொத்தம் 9 ஆண்டுகள் காமராஜர் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சார். இந்த 9 ஆண்டுகால ஆட்சிகளில் தான் மதிய உணவு திட்டம், அணைகளை கட்டுதல் போன்ற பிரம்மாண்டமான திட்டங்களை காமராஜர் கொண்டு வந்திருந்தார். இவர் ஆட்சி செய்த கடைசி காலகட்டங்களில் திமுகவின் எழுச்சியானது பிரம்மாண்டமான வகையில் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா 1965 இருந்து 1968 வரைக்கும் அவங்க பண்ண இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாநில சுயாட்சி போராட்டம், தனிநாடு கோரி நடத்திய போராட்டம், சமத்துவத்துக்கான போராட்டம், ஆலய நுழைவு போராட்டம்னு எக்கச்சக்க போராட்டங்கள் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயரையும் மாபெரும் ஆதரவையும் கொண்டு வந்துச்சு. இந்த ஆதரவை 1967 அண்ணா அவர்கள் திமுக சார்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வழிவகுத்துச்சு. 1967 இருந்து 1969 வரைக்கும் வெறும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அந்த 2 ஆண்டுகள்லேயே மதராஸ் மாகாணம் என இருந்த பெயரை தமிழ்நாடுன்னு மாற்றி சாதனை படைச்சதோட அவர் சொன்ன இந்திய எதிர்ப்பு மாதிரியான திட்டங்களையும் நேரடியாகவே அவர் செயல்படுத்தினார். ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக 1969 அவர் இறந்த பிறகு அண்ணாவின் இடத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிடிக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன் மாதிரியான பல கலைஞர்களையும் பல அரசியல் பேச்சாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வச்சு வழி நடத்திட்டு இருந்தார் அண்ணா அவர்கள். அண்ணா இறந்த பிறகு அதில் கொஞ்சம் விரிசலானது ஏற்பட்டுச்சு. சிவாஜி, கண்ணதாசன் போன்றோர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆரின் உதவியால் கருணாநிதி அவர்கள் 1969 தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுறாரு. அதன் பிறகு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையே 1972 ஆண்டு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு உண்டாச்சு. நிதி சார்பான அந்த கருத்து வேறுபாட்டால் எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி 1972 ஆண்டு அண்ணாவின் இணையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறாரு. உருவாக்குனதோட அவர் நின்ற முதல் தேர்தலையே அவர் வெற்றி பெறாரு. 1977 இருந்து 1987 வரைக்கும் தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயிச்சு 3 முறை முதலமைச்சராக பதவியேற்கிறாரு. அதன் பிறகு 1987 ஆண்டு எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு திரும்பவும் அதிமுகக்குள்ள விரிசலானது உருவாகுது. 1987 ஆண்டு எம்ஜிஆரின் மனைவி ஜானகி சார்பாக ஒரு அணியும் ஜெயலலிதா சார்பாக ஒரு அணியும்னு 2 அணியாக அதிமுக அணியானது உடையுது. இதன் பிறகு 1988 தேர்தலில் இந்த 2 அணிகளும் கண்டெஸ்ட் பண்ணும்போது ஜெயலலிதா அணி சார்பாக நின்ற அணியானது 29 இடங்களை பிடிச்சாங்க. ஜானகி அவர்கள் சார்பாக நின்ற அணியானது ஒரு இடத்தை மட்டும்தான் கைப்பற்றினாங்க. இதனாலேயே ஜானகி அவர்கள் அரசியலிருந்து விலகினாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி அந்த அணியின் பொதுச் செயலாளராக உருவானார். ஜெயலலிதா அவர்கள் அரசியல் களத்திற்குள் நுழைந்த பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே நடந்த போட்டியை பற்றி நம்ம பேசணும். இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால அந்த ஜெயலலிதா விசஸ் கருணாநிதி அப்படிங்கிற தமிழக அரசியலின் வளர்ச்சி பற்றிய இன்னொரு காணொலியை நம்ம பார்ட் 2 பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.